சத்தியமாக எனக்கு புரியலங்க. நேற்று தான் டே 1ன்னு சொல்லி ஆரம்பித்தேன், இன்றைக்கி பார்த்தா டே 29. எங்க விழுந்தமோ அங்க தான் தேடணும், வாழ்க்கை எங்க தொலைச்சமோ அங்க எந்திரிக்கணும். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் யங்ஸ்டர்ஸ். என் பிறந்த நாள் கூட இந்த மாதிரி வெயிட் பண்ணதில்லை. நாளைக்கு ஒரே ஒரு நாளுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தரமான செய்கை நாளைக்கு செய்ய போகிறேன். ஸோ அதனால இன்னைக்கு மறக்காம மொக்கையான கருத்து சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு போங்க. பல் துளைப்பதற்கு பிரஷ் தேவை நண்பா. அது என்னன்னு தெரியல. பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா மிரரை பார்த்தா சேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் நானும் ஒருத்தன் குடி தண்ணியை குடின்னு சொல்லிட்டு ஷூவை மாட்டிட்டு கிளம்பிட்டேன். நான் தண்ணி ஆளு நீ எல்லாம் நம்ம பாரு கொஞ்சம் நவுந்த நான் இங்கே 8 கோடி பேர். உன்னுடைய டான்ஸ் வைப்லாம் போதும், முதல்ல மூடிட்டு வார்ம் அப் பண்ணுறான்னு என் மைண்டு சொல்லிடுச்சு. அதனால வார்ம் அப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன டான்ஸ் ஸ்டெப் போலாம் ட்ரை பண்ணுறேன், வரலைங்க. அதனால இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இன்னைக்கான டே 29. குத்தடி செயினக்கா, குனிஞ்சு குத்தடி செயினக்கா. ஒரு வழியா டே 29 சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அதாவது ஒரு ஊரில் ஒரு நரியான், அதோட சரியா. என் தலைவன் சொன்ன மாதிரி நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். மை டியர் யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு செதற விட்டாச்சு. என்னங்க நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலங்க. அதுக்குள்ளே 29 வந்துருச்சா? அதே மாதிரி தாங்க உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் டே 1 ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க்கை செய்வீங்க. ஆனால் அதுவே சக்ஸஸ்ன்னு வரும்போது அதுக்குள்ளே சக்ஸஸ் வந்துருச்சான்னு புலம்பிட்டு திங்க் பண்ணுவீங்க. டிசைட் பண்ணுங்கள் நீங்களே. நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. சும்மா நம்ம மனசில் தோணுதை சொல்லிட்டேன். கடைசி ஒரே ஒரு நாள் கடைசியாக ஒரு ஆட்டம் பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் தாங்க இருக்குது பெரிய ட்விஸ்ட்டு. அடுத்த சேலஞ்ச் என்னவா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எந்த சேலஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கெத்தா டே 30ல் பார்ப்போமா? See you, bye bye.